ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா கிரிக்கெட்டில் கட்ட வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். நம்ம இன்னொரு வர கூப்பிட்டுக்கலாம். அது யாருன்னு பார்ப்போமா? இப்போ வருவாரே, எல்லாரும் பாருங்க. வாங்க, அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் செல்லை எடுத்துக்குவோம். எப்படி தெரிஞ்சா ஒரு பிளாஸ்ட் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா இப்போ வராரு. அவரு யாருன்னு பார்ப்போம். ஓ, இவர் தான் கிரிக்கெட் பேட்ஸ்மேன். பவுலிங் போடுவார். நான் எப்படின்னு பார்ப்போம். கட்ட வைக்கிறது எப்படின்னு பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு நம்ம சைடில் போயிடும். இப்படி சைடில் போனால் தான் நம்மளுக்கு கரெக்டாக ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அவுட் ஆகிற ஸ்டைலில் அப்படி ஃபீடாக போட்டால் அப்படி தான் அடிக்கணும். நீங்கள் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நாங்கள் சும்மா தான் வீடியோ எடுத்து போகிறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு வந்து வச்சோம் பார்த்தீங்களா, இது இப்படி தான் வச்சோம்னா நம்ம சைடில் வந்துடும். சைடில் வந்தால் எவனும் புரியும், நம்ம ஒரு ரன் கூட ஓட முடியும். ஆனால் அது கரெக்டாக போடுவார், பார்த்துக்கோங்க. இது எந்த ஷாட்னா இப்படி இறங்கி ஸ்டெம்பை கட்டி இப்படி அடிக்கணும். கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த ஷாட்டை பார்த்தீங்களா, காலுக்கு இந்த சைடு லெஃப்ட் சைடு இந்த ஒரு சைடு போகும்போது இதை வச்சு பார்த்துக்கோங்க. அடுத்த ஸ்டார்ட் இது தப்பான ஷாட் தான். இப்படி வரும்போது இந்த சைடில் வந்து பும்ரா கூட பார்த்துக்கோங்களா, இப்படி வரும்போது இந்த சைடில் வந்து போர்டு அடிச்சிருக்கோம். உங்கள் போர்டு அந்த காய் தான், ஆனால் இருக்குங்க பார்த்துக்கோங்க. நம்ம அப்படியே வச்சுக்கோம். அது போல்டு நமக்கு அவ்வளோவா ஆகாது. அப்படியே ஓட்டையில் போச்சு பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதே அப்பு நாய் அவரை விடுவா. அவரை விட்டுட்டு யாரையும் எடுத்துருவாங்க. அவர் நாய்க்கு நம்ம நல்லா அப்பு நாய் இதான் பாருங்க. பாடா கூப்பிடாது, யாரும் பயமாக இருக்கும். இறங்கி வந்து கொடுத்தா தான் பார்த்துக்கோங்க. இறங்கி வந்து கட்டை இப்போ என்ன வைக்கணுமா, கட்டை வைக்கிறேன்னா இழுத்து விட்டேன்னா நான் எப்படியே விளாடுவேன். இது சின்ன கிரௌண்ட் தான், எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கிட்ட விளாட்றோம். வீட்டுக்கிட்ட தான் அதெல்லாம் நல்லாயிருக்கும். இவர் எப்போ பார்த்தாலும் இப்படி ஏடிங்கிட்டே வேலை பண்ணுவோம். இப்போ உங்களுக்கே பார்த்துக்கோங்க. இப்படி வைக்கும்போது எஜ்ஜாய் போய் பார்த்தீங்களா, அதை அந்த பந்து போடுற மாதிரி எப்படி சரி போ. ஆனால் அப்போ தான் இப்போ தான் ஊட வந்து அதை அடிச்சு வச்சு போய் போய் விளாட்ற பாருங்க. இப்படி இப்படி வச்சா நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆனால் மூஞ்சிக்கிட்ட வருவோம். நம்ம ஃபாஸ்ட்டாக வரும்போது இப்படி வச்சா போதும். நான் இப்போ மெதுவாக தான் விளாட்றோம். இதுதான் சரியான ஷாட். பார்த்தீங்கன்னா அங்கே அடித்து வீட்டில் அடித்து வந்துச்சு. இதை வச்சுக்கிட்டு இருந்தால் அப்படி வச்சுக்கிட்டு வீட்டுக்காரங்க பணம் கேட்க போகிறாங்க. அதே அப்படி தான் உளறி தெரியும். பரவாயில்ல, வீட்டுக்காரங்களை கூப்பிட்டான்னு வச்சுக்கோ. பார்த்தீங்கன்னா இந்த ஷாட்டை பார்த்தீங்கன்னா நான் ஸ்லோவாக தான் அடிப்பேன். ஆனால் அவங்க மாறுவாங்க, இப்படி மாதிரி இப்படி அடிப்பாங்க. நான் இப்போ ஸ்லோவாக தான் அடித்தேன். இதான் போல்டு, இதான் சரியான போல்டு. இப்படி தான் போல்டு ஆக்குறதே. அதில் போல்டு என்னன்னா ஒரு சைஸில் அடித்தேன். அது எப்படியோ போயிடுச்சு. உங்களுக்கு காட்டுற மாதிரி உங்களுக்கு சைடில் அடிக்கும் பார்த்தா அப்படியே போயிடுச்சு. சாரி மன்னிச்சுக்கோங்க. இப்போ 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 இவர் அவுட் ஆகிட்டாரு. இவர் இப்போ பந்து போட போகிறாரு. இப்போ நான் தான் பேட்டுக்கு அவுட் ஆகலாம் பேச்சாங்க. சும்மா தான் வைக்கிறான். சரி விடுங்க. அப்போ நான் பந்து போட்டு எப்படிங்க காட்டுவான். இப்போ நம்ம ஸ்லோவாக தான் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா அவர் அந்த வந்து இப்படி இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு இப்படி வந்ததுலேயே பார்த்தீங்கன்னா அது மணிக்கு தான் நானும் ஷார்ட் ஒன்றில் காமிச்சேன்ல அந்த இப்படி அடிக்கும் போது அடிச்சு வந்துச்சு. அதே மணிக்கு தான் இந்த ஷார்ட்டும் நல்லா பாருங்க. இவர் அப்படிதான் தொழிலே தீவருங்க. இப்போ நம்ம பும்ரா ஸ்டைலில் பண்ணி பார்க்க போகிறோம். பும்ரா ஸ்டைல் தான் போட்டே பார்த்தீங்கன்னா எப்படி இதாகுதுன்னு எஜ்ஜாகுதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ பும்ரா ஸ்டைல் போகிறது உங்களுக்கு காமிக்கிறேன். கேட்சை பார்த்தீங்களா, இப்படி தான் கேட்சு பிடிச்சி நம்ம பழகணும். பும்ரா ஸ்டைலில் படி நான் மெதுவாக தான் நாங்கள் ஒரு அளவுக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு மக்களே. இது இப்படி சப்போர்ட் பண்ணுறோம். ஒரு சப்ஸ்கிரைப் கூட அவர் இன்னும் கொஞ்சம் இருக்குங்க. சரிங்களா, கொஞ்சம் ஒன்றுதே அதை மட்டும் போட்டுருவோம். ஒரு மெதுவாக பண்ணணும். அழுகாருங்க, ஏதாச்சும் பார்த்து முடிஞ்சிடும். பார்த்தீங்களா எப்படி இப்படி வராத, இப்படி வர வந்தால் இப்போ இன்னும் சார் நேருக்கு நேரம் ஆகுது. அதான் நம்ம ஷார்ட்டே அப்படி தான். இதான் இழுத்து அடிச்சுட்டாருங்க மக்களே. நம்ம பிச்சை பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம பிச்சை எப்படி இருக்கு பாருங்க. நல்லா நல்லா வச்சுருக்கோம் நாங்கள் பிச்சை.
பாருங்க, நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. பிச்சை நீங்களே பார்த்துக்கோங்க. பிச்சை நல்லா பாருங்க, நல்லா குத்துருக்கு, ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம பிச்சை பார்க்க வைக்க போகிறாங்க. நல்லா பாருங்க, பிச்சை நல்லா பாருங்க. நல்லா பிச்சை நல்லா வச்சுக்கோங்க. எங்களோட பிச்சை தாங்க. இதாங்க மக்களை ஸ்டெப். அது கொஞ்சம் கொடாபிடியா ஸ்டெம்பாக வச்சுருக்கோம். எங்கள் பிச்சை பார்த்துக்கோங்க, நல்லா இருக்கா? வேகமாக எடுக்கிறாங்க. சரி பார்த்துக்கோங்க. எவ்வளோ தூரம் இருக்குது. நாங்கள் சும்மா விளாட்றோம். இப்போ நம்ம பந்து எடுக்க போகிறோங்க. அவர் அடிச்சடி எங்கே வந்துருக்குன்னு சொல்லி அவர் அடிச்சடி பார்த்தீங்க. இங்கே வந்து விழுந்துச்சு. தூக்கி போடுங்க. பாருங்க, நம்ம கேட்ச் ஓடுங்களா. நம்ம இப்போ கேட்ச் பிடிக்கணும் பார்த்தா இவர் இப்படி போட்டாரு. நாய் கிடக்குது, அதுக்குள்ளே போட்டாரு. நம்ம இப்போ கேட்ச் ஓடு பார்க்குறீங்களா? அப்போ இந்தியாவில் மொதல் கேட்சுங்க அது. ஆனால் நான் கேட்ச் தாங்க பிடிக்க முடியல. வாயிருங்களா? இந்தியாவில் மொதல் கேட்சை பார்க்குறீங்களா? பார்த்துக்கிட்டே இருங்க. கேட்ச பார்த்தீங்களா? இப்படி கேட்செல்லாம் பிடிக்கணும். ஆமாம், பார்க்குறீங்களா? இவர் கேட்சே பிடிக்க தெரில. இப்போ ஏன் கேட்ச